அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மா சொம்போட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், வழக்கமாக நம்ம சொல்லப்படுகிற தகவல்கள் கடந்த ஒரு வாரமாக சொல்லிகிட்டு இருக்கோம். இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இந்த முக்கோண காதல் கதையில் மிகப்பெரிய தாக்குதல் நடப்பதற்கான வாய்ப்புகள் ஆல்மோஸ்ட் நெருங்கிடுச்சு. ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க மக்களை வெளியேற சொல்லியிருக்காங்க. தேவையில்லாமல் அமெரிக்கர்கள் யாரும் இருக்கக்கூடாதுன்னு உறுதி செஞ்சுருக்காங்க. ஆயுதங்களை கொண்டு போய் குவித்திருக்காங்க. தாக்குதலுக்கான தயார் திட்டங்களை வகுத்திருக்காங்க. இஸ்ரேல் தரப்புலையும் தயாராக இருக்காங்க. சண்டே வரைக்கும், வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தாக்கு பிடிக்குமா அப்படின்றதே இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் கட்ட பேச்சுவார்த்தை ஒன்று இருக்குது ஈரானுக்கும் இந்த பக்கம் அமெரிக்காவுக்கும். அந்த பேச்சுவார்த்தைக்குள்ளாரே முட்டிடுமோ அப்படின்ற ஒரு பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன, பதற்றமான நிலைமைகள் என்ன, அதை தாண்டி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அபு அல் சஹாப் இவர் தான் ஹமாஸுக்கு எதிராக சமீபத்தில் இஸ்ரேல் கொஞ்சம் ஆயுதங்கள்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. திடீர்னு அவங்க மூலியமாக தான் உணவுகளை கொடுத்துருந்தாங்க காசாவுக்குள்ளார. ஹமாஸ் என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு நேற்று ஒரு தாக்கல் நடத்தினால ஆல்மோஸ்ட் ஒரு 50 பேர் பக்கமே இருந்து போனதாக சொல்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு தாக்கல் நிகழ்ந்திருக்கிறது. இஸ்ரேல் இராணுவம் இழக்கவில்லை, பட் அந்த அபு அல் சபாப்ன்ற குரூப்ஸ் வந்து நிறைய இழந்திருக்கிறாங்க. ஸோ அங்கே நடந்த சம்பவங்கள் என்ன, இப்படி ஒரு திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது. அங்கு அப்படியே வந்தோன்னா வழக்கமாக நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சம்பவங்கள், உக்ரைனில் இருக்கக்கூடிய சம்பவங்கள், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சம்பவத்துக்கு நேராக போயிடலாமா? இப்போ ரொம்ப நாள் நம்ம ரஷ்யா உக்ரைன்லேயே டேரா போட்டு தங்கியிருந்தோம், அங்கே டென்ட்டெல்லாம் போட்டு தங்கியிருந்தோம். அப்போ அங்கேருந்து இப்போ ஷிஃப்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்கே ஈரான்கிட்ட வர வேண்டியதாக இருக்குது, இல்லை இஸ்ரேல்கிட்ட வர வேண்டியதாகுது. மத்திய தரைக்கட்டில் வருது பாருங்கள். மிடில் ஈஸ்ட்டில் நம்ம வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. தயாராக இருங்க. ஸோ வீடியோவில் பார்த்தோம்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு சுருக்கமாக 2 தகவல்கள் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈராக்கினுடைய மீடியாவும் மற்ற மீடியாவும் எல்லாம் என்ன கவர் பண்ணியிருக்காங்கன்னா, முதல் சம்பவம் நெதன்யாகு அவர்களும் ஒரு ட்ரம்ப் அவர்களும் ஃபோனில் பேசிக்கிறாங்க. நெதன்யாகு சொல்கிறாரு, ஈரானை தாக்கல் நடத்துறதுக்கான திட்டங்களை எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இஸ்ரேலினுடைய ஏர்ஃபோர்ஸ் வந்து எந்த சூழ்நிலையிலும் ஈராக் வந்து எந்த இடத்துலனாலும் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம், அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குதுன்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஈரானுடைய நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வி வில் அட்டாக் இஸ்ரேல், எந்த சூழ்நிலையிலும் இஸ்ரேல் துவம்சம் பண்ணி தூளாக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பேச்சுவார்த்தை ஆல்மோஸ்ட் கொலாப்ஸ். ஏன்னா காமேனியன் அவர்கள், ஐதுல்லா காமேனின்னா ஈரானுடைய சுப்ரீம் லீடர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களை நீங்கள் தாக்கல் நடத்தினீங்க அப்படின்னா நாங்கள் என்ரிச் கண்டிப்பாக வைத்திருப்போம். அது இல்லாமல் நாங்கள் என்ரிச் வச்சா என்ன வைக்கலன்னா உங்களுக்கு என்ன, அதை பற்றி சொல்வதற்கு உங்களுக்கு அருகதை இல்லைன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க போன ஃப்ரைடே ப்ரேயரில். அதனால் நம்ம என்ன முடிவு பண்ணலான்னா, ட்ரம்ப் பண்ண நெதன்யாகு வந்து ஆல்மோஸ்ட் ஈரானுக்கு எதிராக முடிவு பண்ணியிருக்காங்க. சரி, கடந்த 48 மணி நேரத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, சென்காம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சென்காம் வந்து ப்ரிப்பேராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவசர ஒலி ஒன்று எழுப்பியிருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் தாக்குதலுக்கான முதல் எச்சரிக்கை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ட்ரம்ப் அவர்கள் இந்த நெகோசியேஷன் ஆல்மோஸ்ட் ஃபெயிலர், நான் வந்து ஒரு கடைசி ஒரு 10% தான் இருக்குது, மீதி எல்லாமே ஃபெயிலர் அப்படின்றாரு. 3வது பாயிண்ட், நெதன்யாகு அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர வேணும்னு அங்கே ஒரு சிறு பதற்றம் இஸ்ரேலுக்குள்ளார. அப்புறம் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க பர்சனல்ஸ் மீது யாராக இருந்தாலும் உடனடியாக வெளியேறிடுங்க, அமெரிக்கர்கள் மிடில் ஈஸ்டில் எங்கேயுமே இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. 6ஆம் கட்ட பேச்சுவார்த்தை வர சண்டேவில் நடக்குது. ஸோ இஸ்ரேல் வந்து தயாராக இருக்காங்க. பதிலுக்கு நான் இன்னொன்று சொல்லிடுறேன், நான் ஈரான் அதை விட தயாராக இருக்காங்க. வாங்க இதுக்கப்புறம்லாம் ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 எங்கள் கையில் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, இனிமேட்டு முடிக்க வேண்டியதான் கதைன்றாங்க. அவங்க தரப்பில் நீ அடிக்க வேண்டியதான் கதைன்றாங்க. அடிக்க வேண்டியது முடிக்க வேண்டியது, இது யார் தரப்பில் என்ன எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் சம்பவம் பெருசாக இருக்குது. ஈராக்கில் லெவல் 4 வார்னிங், ஒரு நாடு அமெரிக்கா வந்து லெவல் 4 வார்னிங் கொடுக்குறாங்கன்னாவே அது ஆல்மோஸ்ட் குண்டு ஆன் த வே அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு பதற்றத்துக்கான ஒரு அறிவிப்பாக சொல்லலாம். அதனால் லெவல் 4 வார்னிங், எல்லாருமே வெளியேறாங்க. ஈராக்கில் இருக்கக்கூடிய பாக்தாத்தில் இருக்கக்கூடிய நிலைகளில் தேவையில்லாதவங்க, இப்போ டீ போட்டு கொடுக்குறவங்க, அந்த பாக்தாத் நிலைகளை துடைக்கிறவங்க, அந்த மாதிரி தேவையான இராணுவ வீரர்கள் மட்டும் ப்ரெசன்ஸாக இருங்க, அவங்களும் உஷாராக இருங்க, பாதுகாப்பாக இருங்க, பங்கர்ஸ் மாதிரி இருந்தால் அடியில் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் ஈராக்கை இந்த இடத்துல சம்மந்தப்படுத்துகிறாங்கன்னா, சுற்றி வட்ட நாடுகளிலே வந்து ஈரானுக்கு தற்போது ஆதரவு அளித்து ஈராக்கில் மட்டும் ஒரு 7 ஃபேக்ஷன் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈரானுக்கு ஆதரவாக அந்த குரூப்ஸ் எல்லாம், ரெசிஸ்டன்ஸ் குரூப்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க ஏற்கனவே அமெரிக்காவுடைய நிலைகளில் வந்து தாக்குதல் அங்கங்கே நடத்திட்டு இருந்தாங்க. அதாவது இஸ்ரேல் காசா மீது பாலஸ்தீன் மீது நடத்தும் போது
அவங்க ஈராக்லேயும் அது மேலே இருக்கக்கூடிய சிரியாவிலையும் ஒரு சில தாக்குதல் நிகழ்த்திட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 2 மாதம் ஒரு 6 மாதமாக தான் நிறுத்திட்டாங்க. என்னன்னு தெரியல, உடம்பு சரியில்லை என்னன்னு தெரியல, அவங்க கொஞ்சம் அப்படியே ஹோல்டு பண்ணி வைத்திருக்காங்க. நிறைய சூழ்நிலைகள் இருக்குது, அது உள்ள அரசியல் நிறையா இருக்குது. நம்ம நிறைய பேசியிருக்கோம், அதை பற்றி போக வேண்டாம். நம்ம வருங்காலங்களில் அதை பற்றி பேசலாம் நம்ம. அதனால் அங்கே ஈராக்கில் இருக்கக்கூடிய நிலைகளை நம்ம ஆல்மோஸ்ட்டு காலி பண்ணிவிடுங்க, சீக்கிரம் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்கன்றாங்க. ஒட்டுமொத்தமாக மிடில் ஈஸ்டில் அமெரிக்காவோட நிலைகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, இந்த பக்கம் ஓமன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓமன், UAE, கத்தார், பக்ரைன், இது வந்து 2023 படி, இப்போ 24-25 குறைஞ்சிருக்கலாம், அதிகரிச்சிருக்கலாம். பக்ரைன், குவைத், ஈராக்கில் கொஞ்சம் அதிகமான வீரர்கள் இருக்காங்க. அப்புறம் சிரியா, துருக்கி, ஜோர்டன், சவுதி அரேபியா, டிஜிபவுட்டி. இப்போ இந்த சைடு பிரச்சனை இல்லை, அந்த சைடு வந்து ஈராக் என்னென்னா பக்கத்தில் ஈரான் இருக்குது, அதனால் அதை இம்மீடியட்டாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்றாங்க. அங்கேயும் கொஞ்சம் ஓரளவுக்கான வீரர்கள் இருக்காங்க. இப்போ இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இப்போ ஈரானை அடிக்குது அப்படின்னா வெளிப்படையாக ஆதரவு கொடுக்குற நாடு எதுனா ஹவுதிகளோட பங்காளிகள் இல்லையா அவங்க. அதனால் எங்கள் பங்காளிங்க மீது யாராவது கை வச்சிங்க அப்படின்னா அவ்வளோதான், முடிச்சுடுவோம் கதையை. ஈரான் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் கொடுக்குதோ அதை விட நாங்கள் மோசமாக ரியாக்ட் கொடுப்போம். இனி தயாராக இருந்துக்கோங்க அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகளே, உங்களுக்கான காலம் நெருங்கி விட்டது, இனி தாக்குதல் நடத்த வேண்டிதான், செதுக்க போகிறோம் உங்களை அப்படின்ற மாதிரி யார் எமினி ஹவுதிகள் சார்பாக நேற்று ஒரு கடுமையான மிரட்டல். நீங்கள் யாரனாலும் அடிங்க, ஈரானை மட்டும் அடிச்சிங்க அப்படின்னா முடிச்சுட்டு உங்கள் கதையை அப்படின்னு அந்த பக்கம் வந்து ஒரு மிரட்டல். ஈரானை என்ன பண்ணிட்டாங்க, வீடியோ பதிவாக வெளியிட்டு தள்ளுறாங்க, அடிக்கடி வந்து தொடச்சி காட்டுறாங்க, எங்கள் ஆயுதமும் வந்து தயாராக இருக்குது, எங்களுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகள்லாம் தொடச்சி வச்சு ரொம்ப தயாராக இருக்கும்னு இருக்காங்க. நியூயார்க் டைம்ஸ் எல்லாம் போன்ற பத்திரிகைகள்லாம் போய் எட்டி பார்த்துட்டே வந்துட்டாங்க. உள்ள அங்கங்கே தொடச்சி வச்சுருக்கிற பகுதியெல்லாம் போயிட்டு அவங்க ராய்டர்ஸ் பத்திரிக்கை, ப்ளூமர்க்ஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் எட்டி பார்த்து தொடச்ச இடத்தையும் பார்த்துட்டு ஆமாம் ஈரானும் கொஞ்சம் தயாராக இருக்காங்க, இஸ்ரேலும் கொஞ்சம் தயாராக இருக்காங்கன்றதை உறுதிப்படுத்தி இருக்காங்க. ஃபைனலாக ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன தெரியுங்களா, வர ஞாயிற்றுக்கிழமை ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது ஓமனில். இந்த பேச்சுவார்த்தை சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான்றதை ஏற்கனவே அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுக்கு 90% நம்பிக்கையில் ஒரு 10% தொற்று இருக்குது, அதை காப்பாற்ற வேண்டியது ஈரானுடைய நிலைமை. அப்படி இல்லைன்னா அவங்க முடிச்சிட வேண்டியதான் கதைன்றாங்க. இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்து விக்ஸாப்பை வந்து நியமிக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த விக்ஸாப் அவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி எங்கேயுமே சக்ஸஸ் இல்லை. அமைதியாக ஏதோ அப்பப்போ இந்த எல்லை பகுதியில் வாரானா லீவ் எடுத்துக்கிட்டு சும்மா ஜாலியாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ரஷ்யாவும் உக்ரைனும். அதை ரொம்ப வெறித்தனமாக ஒரு ட்ரோன் தாக்குதலாக மாற்றி ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு கொண்டு வந்தது யாருன்னா இப்போ இந்த விக்ஸாப் அவர்கள் தான். பேச்சுவார்த்தை நடத்துகிறன்ற பேரில் அடுத்தடுத்த அறிவிப்புகளை கொடுத்து சும்மா, அதாவது எல்லை ரொம்ப வரம்பு மீறல, அப்பப்போ ஒரு 2-3 ட்ரோன் எடுக்கும், நம்மளும் 6 மாதமாக பேசாமல் இருந்தோம். ஆனால் இவங்க உள்ள நுழைஞ்சி பெருசாக பண்ணிட்டாங்க. அப்போ பேச்சுவார்த்தை நடத்துகிற ஆள் அந்த மாதிரி இருக்குது. அப்போ நம்ம புரிஞ்சிக்கலாம் நம்ம இங்கே நிலைமை என்னவா இருக்குன்றதுனால. அது இல்லாமல் ஈரானுடைய டைலாக்ஸ் அது மாதிரி தான் இருக்குது. நாங்கள் அணு ஆயுதம் வச்சுருக்கணுமோ வச்சுக்கூடாதுன்னு முடிவு பண்ணது நீங்கள் யார், நாங்கள் அப்படி தான் வைப்போம். ஆக்சுவலாக ஈரான் மறுபடியும் திரும்பி இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, ஐநாவுக்கான ஈரான் நிரந்தர தூதர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்ககிட்ட அணு ஆயுதம் இல்லை, ஒரு ஃபால்ஸ் ஃப்ளாகை கொண்டு வந்து எங்கள் மீது தாக்குதல் நடத்துறதுக்கான ஒரு ப்ரிப்பேர்டாக இருக்கிறாங்க. ஆனால் எங்கள் மீது நடத்தலை அப்படின்றது ஒரு சரி, எங்கள் மீது அணு ஆயுதம் இல்லைன்றதையும் மறுபடியும் சொல்கிறாங்க. அது சொல்கிறதுனா என்னென்னா, அந்த அணுகுமுறைகள் அந்த விஷயங்கள் என்ன கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் வருது. நீங்கள் டைலாக் விடும்போது எப்படி சொல்கிறீங்க, அங்கே ஐநாவில் சொல்லும்போது இப்படி சொல்லிடுறாங்க. பட் இங்கே சொல்லும்போது எங்ககிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது, ஆமாம் எங்ககிட்ட இருக்காதுன்றதுக்கு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது. இந்த டைலாக் வந்து அங்கேயும் இங்கேயும் மாறுதில்ல. அது இல்லாமல் இன்று அமெரிக்காவுடைய சென்காமும் சரி, அங்கே மறுவைத்த நபர்கள் இருக்காங்க இல்லையா, அமெரிக்காவோட உளவுத்துறை வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இல்லை அணு ஆயுதம் நெருங்கிட்டாங்க அவங்க, ஆல்மோஸ்ட் நம்ம படிக்கலைன்னா அணு ஆயுதம் அவங்கக்கிட்ட வந்துடும்ன்றாங்க. யாருக்கிட்ட வந்தாலும் வரலாம், ஈரானுக்கிட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடாது அப்படின்ற முடிவில் இருக்காங்க. இந்த மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை நான் சொல்கிற தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நான் இல்லை இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுதான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஓகே தான். குறுக்க அந்த கௌசிக் வந்தால் என்னன்ற மாதிரி வந்து பாகிஸ்தான் குறுக்கா வந்திருக்கிறது. இப்போ பாகிஸ்தான் யாருக்கு ஆதரவு, இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த கேள்வி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பாகிஸ்தான் யாருக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஈரானுக்கா, அமெரிக்காவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. வர ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆசிப் முனீர் அவர்கள் அழைச்சிருக்காங்க. இதற்காக தான் அந்த அழைப்பு, கௌரவ அழைப்பு, வா தலைவா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த ஆடு பலியறதுக்கு முன்னாடி மாலையை போட்டு சும்மா குலுக்க வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ஆசிப் முனீர் வந்து அமெரிக்காவுக்கு கூப்பிட்டுருக்காங்க.
உங்களுக்கு இதில் ஒரு சந்தேகம் இருக்கலாம், இல்லைப்பா அது இதை நீங்கள் மேட்ச் பண்ணாதீங்கன்னா, நேற்று ஒரு சம்பவம் நடந்தது. இந்த வரைபடத்தில் பாருங்கள், அமெரிக்கானுடைய C-17-08-8201 இது வந்து அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் ஆக்டிவிட்டி ஹெலிகாப்டர் எல்லாமே மேலே வந்து ராவல்பிண்டியிலிருந்து இந்த பக்கம் வந்து பெரிய அளவுக்கு இடத்த வந்து லொக்கேட் பண்ணுறாங்க. என்னென்னா, நாளைக்கு இங்கிருந்து தாக்கல் நடத்துவதற்கு தனது நிலைகளை வந்து பாகிஸ்தான் கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க? அமெரிக்காவுக்கு கொடுக்குறாங்க. அமெரிக்கா அதுக்கு என்ன உத்தரவாதம் கொடுக்குறாங்கன்னா, இங்கே வரப்பா இந்தியா வந்து உங்களை அடித்தாங்க, அப்போ ஈரான் வந்து தள்ளி நீட்டு வேடிக்கை பார்த்தாங்க, இருந்தாலும் நீங்கள் எங்களுடைய F-16 வச்சு தான் பயன்படுத்தினீங்க, இருந்தாலும் உங்களுக்கு ஆதரவாக பலதட்ட வேலைகளை செஞ்சுருக்கோம். அது இல்லாமல் நேற்று கூட அமெரிக்கா ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்தியாவை பிடிக்குன்றதுக்காக, இந்தியா நட்பு நாடு இருக்குன்றதுக்காக நாங்கள் பாகிஸ்தானை எதிர்க்க விரும்பலை, அவர்களும் எங்களுக்கு தேவை, இவர்களும் எங்களுக்கு தேவை அப்படின்னு ஒரு பாயாசத்தை போட்ட வேண்டியதான் அப்படின்னு சொன்னார். இது எல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்கள், ஈரான் மீது தாக்கல் நடத்தும் பட்சத்தில் பாகிஸ்தான் நிலைகளிலிருந்து தாக்கல் நடத்துவதற்கான இடங்களை தேர்வு செய்திருக்கிறது. கூடிய விரைவில் ஆயுதங்களையும் வந்து வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பலே வேலையை தேவா பலே, இதை தான் நம்ம எதிர்பார்த்தோம். இந்த கவுண்டர் அட்டாக் வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இந்த சம்பவம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாகிஸ்தான் கொடுக்கும் பட்சத்தில் ஈரானும் சரி எமினி ஹவுதிகளும் என்ன சொன்னாங்கன்னா, யாரெல்லாம் அமெரிக்கா நிலைகளுக்கு கொடுக்கிறீர்களோ அந்த நாடுகளும் எங்களுக்கு நிரந்தர எதிரிகள், துவம்சம் பண்ணி தூளாக போகிற அவங்களையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கூடி சீக்கிரம் எதிர்பார்க்குற பாகிஸ்தான், உங்களால் முடியும், கமான் ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க அந்த இடத்துல இருந்து. பாகிஸ்தான் எப்படின்னா ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை, தர்மத்துக்கே ஒரு சங்கடம் வருதில்ல, அந்த மாதிரி ஒரு சங்கடம் உங்களுக்கு. அங்கே தர்மம் இருந்தால் தானே சங்கடம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் நிஜமாவே இப்போ அது அமெரிக்காவோட கோரிக்கையை இந்த இடத்துல மறுதளிக்க முடியாது, இல்லைல்ல எங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு. இப்போ பாகிஸ்தான் அப்படி இப்படின்னாங்கன்னா எங்கள் கதையை காலி பண்ணி விடுவாங்க இந்தியாவை வைத்து. அப்படி இல்லைனா அவங்க நேரடியாக எங்கள் சப்போர்ட் பண்ணி ஏதாவது ஒன்று தோண்டி விட்டு முடிச்சிடுவாங்க கதையை. அப்படி இல்லையா, அவங்க பக்கம் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அங்கே வந்து ஈரான் வந்து பாகிஸ்தானை முறைக்கும், என்ன அங்கே சத்தம் ஒன்றுவாங்க. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக இருக்குது. சீனா உள்ள ஓடி வர போகிறாங்க. இது நிறைய விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்ணதுக்கு உடனே ஒரே பதில் அனலைஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் அப்படியே போக போக இதை பற்றி பேச ஒவ்வொரு நாளாக இதை பற்றி வரும். நம்ம பேச வேண்டியது இருக்கிறது. அமெரிக்கா இன்றைக்கி ஐநாவில் பாலஸ்தீனத்துக்கான 2 ஸ்டேட் சொல்யூஷன் யாராவது இனி நீங்கள் தீர்மானமாக கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த நாடுகள் மீதும் நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்கும். அது எல்லாமே ஆன்டி இஸ்ரேல் ஸ்டேட்மெண்ட்டு. எங்கள் நாடு பொறுத்த வரைக்கும் ஆன்டி இஸ்ரேல் ஸ்டேட்மெண்ட்டை எப்போவுமே நாங்கள் ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. இந்த தளபதி படத்தில் ஒரு நட்பு மாதிரிங்க, உலகத்தில் வேறு எந்த நாடுமே இந்த அளவுக்கு நட்பாக இருந்ததில்லை. மற்ற நம்ம நிறைய நாடுகளை பார்க்குறோம் நம்ம, ஆனால் இஸ்ரேலையும் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய நட்பு வந்து பயங்கரமான நட்பாக இருக்குல்ல. எந்த சூழ்நிலையிலையும் எல்லா இடத்துலையும் வந்து அமெரிக்கா அப்படியே விட்டு கொடுக்காம அவங்கள அரவணைச்சு கொண்டு போயிட்டு கொஞ்சம் ஒரு சின்ன கேப்பில் கூட விட்டு கொடுக்கல. பல தடவை தீர்மானங்கள் கொண்டு வந்தாங்க. காசா மீது தாக்கல் நிறுத்துவதற்கான தீர்மானங்கள் எல்லாத்தையும் வந்து இஸ்ரேலுக்கு பக்கபலமாக இருந்து மிகப்பெரிய ஒரு நட்பாக இருக்கிறது அமெரிக்கா அப்படின்றத இந்த ஒரு சம்பவத்தையும் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா சமீப காலமாக ஃப்ரான்ஸ், ஐரோப்பா போன்ற நாடுகள்லாம் வந்து 2 ஸ்டேட் சொல்யூஷனை கொண்டு வரணும், எல்லாம் இஸ்ரேல் மீது இருக்கக்கூடிய தடைகளை பெரிய அளவுக்கு நாங்கள் போட போன்ற மாதிரிலாம் பகிரங்கமான எச்சரிக்கைகள்லாம் கொடுத்துருந்தாங்க. அதை தாண்டி இப்போ இந்த இடத்துல இது நேரடியாகவே அவங்க சுற்றி வளைச்சி யாருக்குமே புரியாத மாதிரி பேசுகிறத விட, ஐரோப்பா, ஃப்ரான்ஸ் உங்கள் கிட்ட தான் பேசுகிறேன், ஏதோ 2 ஸ்டேட் சொல்யூஷன் கொண்டு வரணும்னு சொன்னல, முடிச்சிடுவோம் கதைன்ற மாதிரி ஃப்ரான்ஸை நேரடியாக எச்சரிக்கிற மாதிரி தான் பார்க்குறேன் நான். ஹமாஸ் வந்து கொஞ்சம் ஏற்கனவே என்ன பண்ணாங்கன்னா ஒரு சில எச்சரிக்கைகள்லாம் கொடுத்தாங்க. அதாவது யாசர் அபு சபாப், இந்த யாசர் அபு சபாப் வந்து பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரூப்ஸ், இவங்க ஹமாஸுக்கு எதிராக ஒரு சில விஷயங்களை திரும்புகிறது. இவங்களுக்கு ஆயுதங்களை கொடுக்குறாங்க இஸ்ரேல். அது இல்லாமல் சமீப காலமாக என்னென்னா மக்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் கொடுக்கறதுல இந்த டீம்ஸ், இந்த யாசர் அபு சபாப் இருக்கு இல்லையா, இந்த டீமும் ப்ளஸ் அமெரிக்காவுடைய தனியார் நிறுவனமும் இணைந்து தான் உள்ளே போயிட்டு உணவுகளை கொடுக்கறதுக்காக நியமிக்கிறாங்க. இந்த டீம் வந்து நேற்று உணவுகளை கொடுக்கறதுக்கு உள்ளே போகிறாங்க. அப்படி உணவுகளை கொடுக்கும் போது அந்த வெஹிக்கிள் கான்வே வந்து ஒரு 20-30 கான்வே போதில்ல, எல்லாமே ஹமாஸால் தடுத்து நிறுத்தப்படுகிறது, சுடப்படுகிறது. அதுக்கான உடல்கள்லாம் இருக்குது. நான் வேணால் டெலகிராமில் உங்களுக்கு அனுப்புகிறேன். நான் அந்த பதிவெல்லாம் இருக்குது, எல்லாமே நிறைய பதிவுகள் இருக்குது.
ஆல்மோஸ்ட் அவங்க சொல்கிறாங்க யாருன்னா யாசர் அபு சபாப் அப்படின்ற குரூப்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 50 பேர்த்துக்கு மேலே சுட்டுட்டாங்க, எங்கள் மக்களை இழந்துட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹமாஸ் தரப்பில் இன்னும் உறுதிப்படுத்தலை. ஆனால் இந்த தாக்குதல் இன்னும் அதிகரிச்சுன்னா இன்னும் நிறைய பேர் இழந்திருப்பாங்க. அதுக்குள்ளே இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் உள்ளே வந்து பதில் தாக்குதல் நடத்தி மீதி பேர்த்தை வந்து காப்பாற்றியிருக்காங்க. இவங்க என்ன கரெக்டாக போய் இந்த மனிதமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் என்ன பண்ணுறாங்க, ஹமாஸ் இருக்கிற ஏரியாவில் நேராக மக்களாக உள்ளே போய் ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. இப்போ இந்த டீம் வந்து வெளிப்படுத்த வேங்கி ஆகிட்டாங்க. யார், இந்த யாசர் அபு சபாப் வந்து எங்கள் மக்களை 50 பேர் வந்து போட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஹமாஸ் தரப்பில் வந்து இந்த யாசர் அபு சபாப் வந்து கொல்லப்பட வேண்டிய நபர், எங்களுக்கு எதிராக வேலை செய்கிறீங்களா அப்படின்ற மாதிரி. சரி, முற்றல் மோதல் அதிகமாக இருக்கிறது. பட் இந்த சம்பவத்தை நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். இன்றைக்கி இந்த மாதிரி ஆரம்பிக்கிற குரூப் தான் நாளைக்கு ஹமாஸை முடிச்சுட்டு சப்போஸ் இவங்க வந்தாலும் இவங்க நாளைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக நிற்பாங்கன்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த மாதிரி உருவாக்கப்பட்ட குரூப்ஸ் தான் ஹமாஸுமே இன்றைக்கி இவங்களுக்கு எதிராக நிற்கிறாங்க. ஏன்னா காசானுடைய ஒட்டுமொத்த உதவிகளில் 60% மேலே இஸ்ரேல் அங்கே மருத்துவமனை கட்டினதுலேருந்து அங்கே மனிதமான அடிப்படையில் ஒரு உதவிகள் எல்லாமே இஸ்ரேல் பெரிய அளவுக்கு பார்த்தாங்க. அப்போ ஹமாஸோட துணையோடு தான் கொடுத்தாங்க. அப்போ ஹமாஸ் அவங்க தான் வந்து பெரிய அளவுக்கு பின்புலமாக இருந்தாங்க. மீதி ஐநாலாம் இருக்காங்கள்ல, அவங்க பெரிய அளவுக்கு ஹெல்ப்லாம் பண்ணாங்க. இப்போ இந்த டீம் வச்சு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க இஸ்ரேல். பட் அதுவுமே நேற்று இப்படி ஒரு சம்பவம் இஸ்ரேல்னு வந்து பாருங்கள், காசாவுக்குள்ளார ஒரு டவர் மாதிரி இருக்குது, ஃபுல்லாக எல்லா டவரையும் முடிச்சிட்டாங்க. நெட்டுக்கிட்டு எதுவுமே கிடைக்கலங்க. இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் அங்கே என்ன நடக்குதுலாம் தெரியல. ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை, ஒரு சில இடத்துல தாக்கல் நிகழ்ந்திருக்கிறது. பட் உடனடியாக தகவல் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது பழைய வீடியோ தான் ஷேர் பண்ண வாய்ப்பு இருக்குது. கம்ப்ளீட்டாக காலையிலேருந்தே அங்கே கம்யூனிகேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. எந்த ஒரு தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நெட் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பிளாக்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது அங்கேருந்து கிடைத்த தகவல். அப்படியே நமக்கு கோலி கொஞ்சம் ஜெலன்ஸ்கி வேறு ரொம்ப வேலை இருக்கிறார். நைட்டு வந்து ரஸ்கா குஸ்கா வீடியோ கூட நேற்று நைட்டு போடல. மனுஷன் அந்தளவுக்கு ஃபீல் ஆகிட்டார். எப்போ ஈரானுடைய யுத்தம் உறுதியாச்சோ அப்பயே தனக்கான ஆயுதம் வராதுன்றதை முடிவு பண்ணிட்டார். ஏன்னா பீட்டர் எக்ஸத் அவர்கள் 2026 எங்களுக்கான முழு திட்டம், டிஃபென்ஸுக்கான முழு திட்டத்தில் எங்களோட பட்ஜெட்லேயும் சரி உக்ரைனுக்கு ஒரு சின்ன குண்டூசி கூட கிடையாது. எல்லாமே நாங்கள் ஆல்மோஸ்ட் மிடில் ஈஸ்ட் பக்கம் தான் கொண்டு வரோன்றாங்க. அனைத்து ஆன்டி ரேடார் மிசைல்ஸ் எல்லாமே இப்போ மிடில் ஈஸ்ட்டை நோக்கி வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு சில தகவல் கேள்விப்பட்டேன். அங்கே பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் மீதில் ஏர் டிஃபென்ஸ் கொடுத்துருந்தாங்கல்ல உக்ரைனுக்கு, அதுவே கூட இன்னும் போகிற போக்கில் தாக்குதல் அதிகமாச்சுன்னா ஒரு 2 கொடுப்பா அப்படின்னு திருப்பி ரிட்டன் எடுக்கிறது கூட வாய்ப்பு இருக்கான். அது கூட என்ன எல்லாமே கிஃப்டாக கொடுக்க பட்சத்தில் ரிட்டன் கேட்குறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் நான். அதனால தான் ஜெலன்ஸ்கி ரொம்ப காலையிலேருந்து கொஞ்சம் பயத்தில் இருக்கிறாரு. இன்னும் அதோட பெரிய பயம் என்னன்னா, அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ இருக்கிறார்ல, அவர் போட்ட ஒரு பதிவு தான் இன்றைக்கி நடுங்கி போயிட்டாங்க. ரஷ்யாவுக்கு இன்றைக்கி நேஷ்னல் டேங்க. ரஷ்யாவுடைய நேஷ்னல் டேவை செலிப்ரேட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்வும் வளமும் மங்காத செல்வத்தையும் நீண்ட அமைதியும் நிறைந்த செல்வத்தையும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கட்டும் அங்குள்ள ரஷ்ய மக்களுக்கு, வாழ்க வளமுடன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பதிவை, நீண்ட நெடிய பதிவு ரஷ்யாவை புகழ்ந்து ரஷ்ய மக்களுக்காக ஒரு பதிவு போட. இப்போ ஜெலன்ஸ்கிக்கு இந்த பதிவை பார்த்த உடனே டென்ஷன் ஆகிடுச்சு. இப்போ என்னது தீவிரவாத தாக்கல் நடத்துகிற அவர்களுக்கு இந்த ஒரு வாழ்த்து பதிவா? அப்போ தாக்குதல் நடத்துகிற எங்களுக்கு இந்த பதிவு இல்லையா, எங்களுக்கு இந்த ஆயுதங்கள் இல்லையா அப்படின்னு இப்போ ஜெலன்ஸ்கிக்கு பயங்கரமான ஒரு கோபம். எப்படி நீங்கள் வந்து அவரை புகழலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் சொல்கிறாரு, நம்ம ஊரில் இந்த பாட்டிங்கெல்லாம் பேசுவாங்கள்ல, எல்லாம் அவங்க மயக்கி வச்சுருக்காங்க அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் இது எல்லாத்துக்கும் காரணம். ரஷ்யா வந்து ட்ரம்ப்பை மயக்கி வச்சுருக்கிறாராம். பெரிய ஆசை வார்த்தைகள்லாம் அது இதுன்னு சொல்லி அவர் பேச்சு வந்து என்னமோ சொல்லியா பொய் சொல்லியாவது அவர் வந்து நம்ப வச்சுருக்கிறாரு. ஏன்னா புட்டின் வந்து நார்மலே ஒரு லையர், ஒரு பொய்யர். எங்களை மாதிரி வந்து உண்மை சொல்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு தடவை ஜெலன்ஸ்கி அவங்க பையன் வந்து ஒளிஞ்சிக்கிட்டான் பின்னாடி, ஜெலன்ஸ்கி பின்னாடி. அப்போ அவன் பையன் வந்து ஜெலன்ஸ்கி கிட்ட கேட்குறாரு, அப்பா சொல்லாதீங்க நான் பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்கிறதுன்ட்டு. அப்போ கூட அவங்க பொண்ணு வந்து கேட்கும்போது இல்லைம்மா பின்னாடி தான் ஒளிஞ்சிருக்கிறான்னு சொன்னாராம். ஏன்னா அந்தளவுக்கு உண்மையை மட்டும்தான் பேசுவாராம். இப்போயாவது உங்ககிட்ட இந்த கதை எனக்கு தேவையான்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ திடீர்னு இப்போ சொல்லணும்னு தோணுச்சு. அந்தளவுக்கு ஒரு உண்மையான ஆள் இல்லையா, அதை வச்சு சொல்கிறேன் நான். அவர் ஒரு பொய்யர், அதனால் பொய்யை சொல்லி ட்ரம்ப்பை கவுத்துட்டாருன்றாரு. சரி பார்க்கலாம் இவர் என்னென்ன உண்மை சொல்ல போகிறாரோ. அடுத்த ஐரோப்பா நாடுகள் இவர் உண்மையைக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. அவங்க வேணால் நம்புவாங்க எல்லாத்தையும். இனி வருகின்ற சம்பவம் நம்மளை பார்க்கலாம். நம்மளுக்கெல்லாம் சம்பாதிக்க வேண்டிய நேரங்க. இப்போ கூட ஒரு வீலாகர் புவி அங்கேருந்து உக்ரைனில் தான் இருக்கிறார். நான் கூட ஒரு பதிவு பார்த்தேன். நான்
உக்ரைனில் போயிட்டு அங்கே அவர் நேற்று இரவுகள் முந்தானேற்று இரவுலாம் இருந்தார். பதிவுகள்லாம் பார்த்தேன் நான். ட்ரோன் வரதெல்லாம் லைவாக வந்து ட்ரோன் வரலாம் காட்டிகிட்டு இருந்தார். பட் இப்போ என்ன ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா, இது மாதிரி ட்ரோன் வந்தது அப்படின்னா அதை சுட்டு வீழ்த்துற நபர்களுக்கு ஆல்மோஸ்ட் அவங்க சுடுறதை பொறுத்து மாதம் $1000 அப்படின்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 85,000 ரூபாய் இல்லையா? அப்போ $2,400 பக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, ஒரு 1,60,000 ஆல்மோஸ்ட் ஒரு நம்மளுக்கு 2 லட்சம் பக்கம் வருது காசே நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதாவது ரஷ்யானுடைய ட்ரோன் வரும் பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து சுட்டு வீழ்த்துனாங்கன்னா, இப்போ நம்ம கூட டூரிஸ்ட்டாக போய் அங்கே ஐயா நான் மாதிரி மாடி மேலே கூட தூங்கிடுறேன், இது மாதிரி ரஷ்யா வரும்போது ஒரு கொச்சு வச்சாவது அடித்து நான் தும்சம் பண்ணிடுறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு முடிவு எடுத்து அங்கே போயிட்டு ஒரே ஒரு 3 ட்ரோனு 2 ட்ரோனு அடித்து ஓழ்த்தினா கூட நம்ம கூட ஓரளவு பிழைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஜூன் 9ஆம் தேதியிலிருந்து இந்த ஒரு அக்ரிமெண்ட் மக்கள் இனி பொதுமக்களும் ரஷ்யாவுடைய ட்ரோனை சுட்டு வீழ்த்தி ஆதாரங்கள் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு மாதத்துக்கு $2,400 அமெரிக்க மதிப்பில் டாலராகவே கொடுத்துட்றாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், ஏதாவது டூருக்கு போயிட்டாவது 4 விமானத்தை 4 ட்ரோனை சுட்டு வீழ்த்திட்டு வந்துடலாம். நம்மளும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது எனக்கு. இப்போ காசாவுக்குள்ளே போகிறதுக்கு ஆர்வமாக இருக்குது, அங்கே உக்ரைனுக்குள்ளே போகிறதுக்கு ஆர்வமாக இருக்குது. அடுத்து ஈரான் இஸ்ரேல் தாக்கல் நடந்த பட்சத்தில் அங்கேயும் எனக்கு நம்ம எல்லை கடத்தில் பக்கத்துலேயே குண்டு விழுறதெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. யார் யாரெல்லாம் என் கூட வரீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள், உங்களையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன். அதுக்கான காலம் வெகு தொலைவில்லாம் இல்லை, கண்டிப்பாக நம்ம பயணம் பண்ண தான் போகிறோம் நம்ம. சரி, ஐரோப்பாவுடைய நிகழ்வுகள் அப்படின்னும் போது கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் வந்து இந்த பார்டர் கண்ட்ரோல், அதாவது ஐரோப்பாவிலிருந்து போகும்போது என்னென்னா ஆல்மோஸ்ட் இவங்க யூகேனுடைய கண்ட்ரோலில் தான் இருந்தது, இது செக் பண்ணுறது மீதி எல்லாமே இப்போ கொண்டு போயிட்டு அவங்களுடைய கண்ட்ரோல், ஐரோப்பாவுடைய கண்ட்ரோலுக்கே வந்து கொடுத்துருக்காராம் ஒட்டுமொத்தமாக. இது ஒரு பெரிய மூவ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம மற்ற நிகழ்வுகள் பார்த்து இந்த வீடியோ பதிவை முடிக்கலாம். நம்ம குறிப்பாக மோடி அவர்கள், இந்திய பிரதமர் மோடி அவர்கள் வந்து வர 15ஆம் தேதி ஜூன் 15ஆம் தேதி சைப்ரஸ் போகிறாரு. சைப்ரஸ் போயிட்டு ஏற்கனவே சைப்ரஸுக்கான ஆயுதங்கள்லாம் பெரிய அளவு கொடுக்குறாங்க. திடீர்னு இப்போ இந்த செய்தியை நான் சொல்லுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, இப்போ என்னென்னா பாகிஸ்தானுக்கு பெரிய அளவுக்கு துருக்கி வந்து ஆயுதங்கள் கொடுத்தாங்க. துருக்கியும் சைப்ரஸும் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இப்போ அவங்களுக்கு அந்த பிரச்சனை. இனிமேட்டு இதை வேறு சொல்லக்கூடாதா, இந்தியா பாகிஸ்தான்னு சொல்லக்கூடாதான். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, இந்தியாவுக்கும் தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு முழக்கம். அந்த மாதிரி நடவடிக்கைகளை அங்கே சைப்ரஸுக்கு இப்போ இந்தியா ஆயுதங்கள் கொடுக்க போகிறாங்க. பேபி பிரம்மோஸ் எல்லாம் கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். மோடி அவர்களோட டிஃபென்ஸுடைய முக்கிய தலைவர்களும் போகிறாங்க. இந்த டீல் ஓகே ஆச்சுன்னா அங்கே துருக்கி தரப்பில் உற்று நோக்குவாங்க, என்னப்பா அங்கே சத்தம் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. இது நல்ல டீல் தான், ஓகே பரவாயில்ல. அவங்க பாகிஸ்தானை வச்சு மூவ் பண்ணாங்கன்னா இந்தியா சைப்ரஸை வச்சு மூவ் பண்ணுறாங்கன்றது. அதே மாதிரி யூனிஸ் அரசாங்கம், பங்களாதேஷில் யூனிஸ் அரசாங்கம், நீங்கள் ஏன் இந்தியா கிட்ட கொஞ்சம் நட்புறவாக போகலன்னும் போது அவரெல்லாம் மனசில் வருமா, நைட்டெல்லாம் படுப்பாராம், எப்படியாவது இந்தியா கிட்ட அமைதியாக போயிடணுன்ட்டு. காலையில் எழுந்து பார்த்தா இந்தியாவுடைய நியூஸ் ஏஜென்ட்ஸ் எல்லா நியூஸுமே வந்து எங்களை பற்றி தப்பாக எழுதி எங்களை பொய்யா நியூஸை வெளியிட்டு எங்களை வந்து சேர்த்த விடாமல் பண்ணிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்தியா நியூஸ் சொல்கிறோம், இந்தியாவுடைய யூடியூபர்ஸும் தான் காரணம் அப்படின்னு இருக்கிறாரு. எல்லாமே போலியான செய்திகளை வெளியிட்டு இந்தியாவையும் பங்களாதேஷையும் பிரித்து வச்சுருக்குறாங்கன்றாங்க. நம்புற மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறாரு அவர். சரி, நம்பட்டும். அது இல்லாமல் ஷேக் ஹசீனா விவகாரத்தில் அவங்க ரிலீஸ் பண்ணாத விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஸோ வீடியோட நிறைவு பகுதியில் வீடியோ பதிவு பாருங்கள். இது வந்து தெஹ்ரீக் தாலிபான்கள் அங்கே பாகிஸ்தானுக்குள்ளே ஒரு மலை ரோடு வேலை போகும்போது ஒரு டிக்டாக் மாதிரி எடுத்து வெளியிடுறாங்க. தெஹ்ரீக் தாலிபான்கள் எடுத்து வெளியிட்டு பாகிஸ்தான் உங்கள் கடை தான் அப்படின்றாங்க. இந்த வீடியோ வெளியிட்டதுக்கப்புறம் ஒரு இராணுவ வீரரை சுட்டிருக்காங்க சம்பவ இடத்துல. சர்வசாதாரணமாக அப்படியே மக்களாக அப்படியே ஹைவேயில் போயிட்டு கன்னை வச்சுக்கிட்டு ரீல்ஸை எடுத்துக்கிட்டு போகும்போது ஒரு இராணுவ வீரரை சுட்டுக்கிட்டு எவ்வளோ அழகாக அப்படி நைஸாக போகிறாங்க அவங்க. இதுதான் வந்து பாகிஸ்தான் இராணுவம் நீ விழித்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆஹா, இந்த மாதிரி செய்கிறாங்கன்னா அப்புறம் மக்களாகவும் இருக்காங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு பாகிஸ்தான் முழுவதும் பெரிய ஒரு வைரலாக இருக்கிறது. அதுக்கான நபரை கூட வந்து போட்டிருந்தாங்க. இந்த காமிம் கான் இவன் தான் அவன் கன்று வச்சுட்டு இருந்தவன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இன்னொரு விஷயம் கூட சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பதிவு பக்கத்தில் பாருங்கள். போராட்டம் ஓய்ந்திருக்கிறதானா ஓயில எங்கே அமெரிக்காவில் சொல்கிறேன். இந்த ஐசிஇக்கு எதிராக ஆன்டி ஐசிஇ ப்ரோட்டஸ்ட் மேனாட்டம் பகுதியில் பெரிய அளவுக்கான ஒரு போராட்டம், நியூயார்க்கில் ஒரு போராட்டம், இப்போ எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்திருக்கிறது. ட்ரம்ப் அவர்கள் வழக்கமாக தனது வாயிலை மிரட்டி கொண்டிருக்கிறார். ஏய், உங்களை முடிச்சிடுவோம் கதையை, என்ன உங்களுக்கு போராட்ட வேண்டி கிடக்கிறது, கதையை முடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அரசாங்கத்தை எதிர்த்து யாரெல்லாம் முடிக்கிறாங்களோ அவங்கள நான் முடிக்க போகிறேன், நாடு கடத்த போகிறேன்னு அவர் ஒரு பக்கம் வந்து மிரட்டிட்டு இருக்கிறாரு. என்னால் ஒரு வீடியோ பதிவோடு சமர்ப்பிக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் உங்களிடம் வந்து வரவேற்கப்படுகிறது. இது வந்து
பீகாரில் லல்லு பிரசாத் யாதவோடைய வீடியோ பற்றி ரீசெண்டாக வயது முதிர்வின் காரணமாக இருந்தாரா இல்லை நிஜமாகவே முடியலையா என்னன்னு புரியல எனக்கு. அது எப்படின்னு எனக்கு சொல்லவும் தெரியல. நீங்கள் அதை புரிஞ்சிருப்பீங்க. பேஸ் தலைவர்கள் நல்ல முறையில் தொண்டர்களை அனுசரித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற பார்வையில் நான் அந்த வீடியோ பதிவு முடிக்கிறேன். நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.